கடந்த வீடியோவில் ஆறாம் 5ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருக்கிற பலன்களையும் அதே தொடர்ந்து 6ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருக்கிற பலன்களை சொல்லியிருந்தேன். இன்றைக்கு 7ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருக்கிற பலன்களையும் 8ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருக்கிற பலன்களையும் உங்கள் முன்னால் படைக்கின்றேன். 7ஆம் அதிபதி 1 ஜாதகர் வெளிப்படையாக நடந்து கொள்வார். வாழ்க்கை துணை அவரை தேடி வரும். நிறைய நட்பு ஓட்டம், சமூகத்தில் ஒரு அங்கீகாரம், வியாபாரம் நன்றாக செய்யும் அமைப்பு இருக்கும். 7ஆம் அதிபதி 2 வாழ்க்கை துணையால் வருமானம் கிடைக்கும். இருதார் அமைப்பு, கூட்டு தொழில் வெற்றி, வியாபாரம் சிறப்பு, வாழ்க்கை துணைக்கு பெரிய கண்டம் வரும். இந்த கண்டம் வரும் இருக்குல்ல, இது 7ஆம் அதிபதி 7-2ங்கிறது 6 கிட்ட வரும். 7ல இருந்து என்னீங்கன்னா 6, 7ல இருந்து என்னீங்கன்னா 8, 2ல இருந்து என்னீங்கன்னா 6 வரும். 6 கிட்ட வரும். அதனால இப்படி விதியை சேர்த்திருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல வாழ்க்கை துணையினுடைய ஜாதகத்துல ஆயுள் ஸ்தானம் நன்றாக இருந்தாலும் சரி, சனி மகா நன்றாக இருந்தாலும் சரி, இந்த விதி அங்க செயல்படாது. அந்த விதி தான் செயல்படும். ஆயுள் நல்லா இருக்கும். அடுத்தது 7ஆம் அதிபதி 3 வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வியாபாரம் செய்தல், வாழ்க்கை துணை பக்கத்தூரில் அமைதல், ஆசைகள் மிகுதி, நட்பு வட்ட மிகுதியாக இருக்கும், செயல்கள் சந்தேகத்திற்கிடமாகும், வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டம். அடுத்தது 7ஆம் அதிபதி 4 வாழ்க்கை துணை மூலம் சொத்துக்கள் அமையும், பொருட்களை உற்பத்தி செய்து வியாபாரம் செய்தல், நண்பருடன் சேர்ந்து சொத்து வாங்குதல், வாழ்க்கை துணை உள்ளூரில் அமைதல். அடுத்தது 7ஆம் அதிபதி 5 காதல் திருமணம் வெற்றி, கணவன் மனைவி அந்யோன்யம், மகிழ்ச்சியான மனநிலை, பொழுதுபோக்கின் நல்ல ஈடுபாடு, குழந்தைகளிடம் நட்புடன் பழகுதல் போன்றவை அமையும். அடுத்தது 7ஆம் அதிபதி 6 திருமண தடை, பிரிவு, வழக்கு, பாலியல் நோய்கள், யாருடனும் ஒத்து போகாமை, ரகசிய நடவடிக்கைகள், வியாபாரத்தில் மிகுந்த சுயநலம் போன்ற அசுப பலன் தரும். அடுத்து 7ஆம் அதிபதி 7 நல்ல வாழ்க்கை துணை அமையும், சிறு வயதில் திருமணக்கூடி வரும், வாழ்க்கை துணை ஜாதகரை வாழ்க்கை துணை தேடி வரும், வியாபாரம் கொடிகட்டி பறக்கும், பெரிய மனிதர்கள் நட்பு, ஏதேனும் ஒரு துறையில் புகழ் ஒரு வாய்ப்பு அமையும். அடுத்தது 7ஆம் அதிபதி 8 திருமண தோஷம், வாழ்க்கை துணையால் பொருள் இழப்பு, அவமானம் போன்ற அசுப பலன் தரும், நல்ல நண்பர்கள் அமையாது, தவறான வழியில் திருமண உறவை தேடல், இவருடைய செயலுக்கு சமுதாய அங்கீகாரம் இல்லாமல். ஆனா இந்த நல்ல நண்பர்கள் அமையாது என்கிற ஒரு விதி இருக்கிறது அல்லவா, அது ஜாதகத்தில் புதன் நன்றாக இருந்தால் இந்த விதி வேலை செய்யாது. அந்த விதிப்படி நல்ல நண்பர்கள் அமைவார்கள். அடுத்தது 7ஆம் அதிபதி 9 திருமணத்துக்கு பின் அதிர்ஷ்டம், வெளிநாடு, உயர்கல்வி யோகம், வியாபாரத்தை நேர்மையாக நடத்துதல், நல்ல செயல்கள் செய்து பெரும் புகழ், தந்தைக்கும் யோகம் கிடைக்கும். அடுத்தது 7ஆம் அதிபதி 10 திருமணத்துக்கு பின் தொழில் சிறப்பு, மனைவியும் பங்களிப்பு, கூட்டு தொழில் சிறப்பு, பதவி, புகழ், செல்வம், நிர்வாகத்திறன் சிறப்பு, மனைவிக்கு சொத்து யோகம் உண்டு. அடுத்தது 7ஆம் அதிபதி 11 இவர் ஆசைப்படியே மனமாதல், காதல் கைகூடல், மனைவி நண்பர்களால் நல்ல லாபம், போரடையும் வாய்ப்பு, வியாபாரத்தால் நிறைய செல்வம், கட்சி சங்கம் எவையேனின் புகழ், விருப்பப்படி திருமணங்கள் செய்வார். அடுத்தது 7ஆம் அதிபதி 12 திருமண தடை, பிரிவு, வழக்கு, கூட்டு தொழில் நஷ்டம், ரகசிய செயல்களில் ஈடுபாடு கூட அசுப பலன் தரும், வெளிநாடு வெளிமாநிலம் சென்றால் யோகமான வாழ்வு. இது 7ஆம் அதிபதி 12 பாவங்களிலே இருப்பதற்கான பலன். அடுத்த விதிகள் 8ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து சொல்லுகிறேன். 8ஆம் அதிபதி 1 ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் ஏதேனும் அவமானத்துடனும் கெட்ட பழக்கத்துடனும் தன் செயலை தவறென்று உணராமை, நோய், விபத்து, செய்வனை, இப்படி ஏதேனும் ஒன்றால் பாதிப்பு. 8ஆம் அதிபதி 2 வாழ்க்கை துணையால் வருமானம், பிறர் சொத்தை அபகரித்தல், கடன் வாங்கிவிட்டு திருப்பி செலுத்தாமை, அளவுக்கு அதிகமான பொய் பேசுதல், இவர் குடும்பத்தில் நிரந்தரமாக ஏதாவது பிரச்சனை, தேவையற்ற நபர்களை வீட்டுக்கு அழைத்து வர. அடுத்தது 8ஆம் அதிபதி 4 உயிர் மூலம் சொத்து, பிறர் சொத்தை அபகரித்தல், தவறான வழியில் சுகம் நாடல், வாகன விபத்து நிச்சயம், தாயாரை துன்புறுத்தல், உறவுகள் பகையாதல். இந்த விதி இந்த கிரகத்தை பொறுத்து இந்த விதிகளும் இந்த பலன்களும் மாறுபடும். அதெல்லாம் பின்னாடி விரிவாக சொல்லலாம். அடுத்தது 8ஆம் அதிபதி 5 புரூர புத்திக்காரர், புத்திர தோஷம், தத்து புத்திர யோகம், எளிதில் குழந்தை பிறக்காமை, பூர்வீக சொத்தில் வில்லங்கம், மன அமைதியின்மை. அடுத்தது 8ஆம் அதிபதி 6 தீரா கடன், வியாதி, வழக்கு போன்ற அசுப பலன் தரும், விபரீத ராஜயோகத்தால் எதிர்பாராத செல்வம் தரும். அதற்கடுத்து 8ஆம் அதிபதி 7
மிக கடுமையான திருமண தோஷம், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்தல், மன விஷயத்தில் ஒழுக்கக்கேடாக நடத்தல், கெட்ட செயலுக்கு அங்கீகாரம் தேடுவார். அதுக்கடுத்தது 8ஆம் அதிபதி 8 நீண்ட ஆயுள், வரட்சனை கிடைக்கும், சில நேரங்களில் புதையல் போன்ற அதிர்ஷ்டம், உயிலால் சொத்து, நல்ல குடும்பத்தில் வாழ்க்கை துணை, சின்ன விஷயத்திற்கு பெரிய அவமானம். இந்த அமைப்பில் லக்னாதிபதி வலுவில்லை என்றால் வாழ்க்கையே போராட்டம். அதற்கடுத்து 8ஆம் அதிபதி 9, தவறான வழியில் வெளிநாடு செல்லல், கெட்டதுக்கு பின் நல்ல விசையில், தந்தை வழி உறவு பகை, தவறான முறையில் புகழ் தேடல், தந்தைக்கு தோஷம். அடுத்தது 8ஆம் அதிபதி 10, பிறர் பணத்தில் இவர் தொழில் செய்வார், சட்டத்திற்கு புறம்பான தொழிலில் சம்பாதிப்பு, கெட்ட செயலில் புகழ், நம்பிக்கை துரோகம். அதற்கடுத்து 8ஆம் அதிபதி 11, நீண்ட ஆயுள், வரதட்சணை, உயில் புதையலில் லாபம், கெட்ட செயல்களை மகிழ்ச்சியுடன் செய்தல், தீய சகவாச விகுதி. இதுல புதையல்னு வரும், புதையல் கிடைக்கிற மாதிரிங்கிற பலனெல்லாம் வரும். அது இந்த காலத்துக்கு பொருந்தாது. அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல, மன்னர்கள் காலத்துல எல்லாரும் தங்க காசு புதைச்சி வச்சா, காசு இருக்கக்கூடாது, புதைச்சி வச்சா ராஜா வண்டியா புதைச்சி வச்சிருப்பாரு, மந்திரி அவன் ஒரு பக்கம் புதைச்சி வச்சிருப்பான், பொட்டியா ஒரு மண்பானையில எல்லாம் போட்டுலாம் பானை மனையை போட்டு புதைச்சி வச்சிருப்பாங்க, வெங்கல பானையில் புதைச்சி வச்சிருப்பாங்க. அப்புறம் வணிகர்கள், பெரிய வணிகர்களா இருந்தவங்க, வசதி படைச்சவங்கெல்லாம் அப்ப பேங்கா இருக்குது, அங்கங்க புதைச்சி வைக்கிறதா. கால மாற்றத்துல, காலத்தினுடைய சுழற்சியில அவர்களெல்லாம் பல வகையான நிலைகளால் வெள்ளக்காரன் படையெடுத்த எதுவோ ஆச்சு. அப்போ பின்னாடி காலத்துல விவசாயிகள் எங்காவது ஏற பிடிச்சி உழவு ஓட்டுறப்போ அங்க அந்த காலத்துல அரசு புதைச்சி வச்சிருப்பாங்க, வியாபாரிகள் புதைச்சி வச்சிருக்கலாம், அல்லது மந்திரிகள் அந்த அமைச்சரவையில் இருந்தவங்களாம் இருந்திருக்கலாம், குடியிருந்திருக்கலாம். அதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு காலப்போக்கில். வீரபாண்டி கட்டபொம்மனுடைய கோட்டையை வெள்ளக்காரை இடிச்சு தரமட்டமாக்கி அங்க வயல்வெளி உழவு மாடு கட்டி ஏறு கூட்டி ஓட்டினானல்ல அயோக்கிய. அது மாதிரி எத்தனையோ இருந்த இடங்களெல்லாம் அழிஞ்சிருக்கும். அதனால அப்போ அங்க ஒரு கட்டடம் கட்டுறப்போ, ஒரு அஸ்திவாரம் போடுறப்போ, ஒரு வயல்வெளியில் வேலை செய்யறப்போ, ஏதாவது குழி தோன்றப்போ, மாடு கூட்டி ஏறு விடுகிறப்போ புதையல் கிடைச்சிருக்கலாம். அது அன்னைக்கு இந்த ஜோதிட விதி அன்னைக்கு எழுந்து கரெக்டா அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு எப்படி முடியுமா? இன்னைக்கு யாரு புதைச்சி வைக்கிறா? யாரும் புதைச்சி வைக்க மாட்டாங்க. அப்படியே சரி ஏதாவது ஒரு சேஃப்டியோட புதைச்சி வச்சாலும் எந்த நேரத்தில் அந்த பணம் செல்லாதுன்னு கவர்மெண்ட் அறிவிக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படி 500 ரூபா செல்லாது, இந்த அப்படி 1000 செல்லாது, தான் 2000 செல்லாதுன்னு நாளைக்கு புதைச்சி வைக்கிற செல்லாது சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? புதைச்சி வச்சு வேஸ்ட். சரியா? யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. ரைட். அடுத்தது 8ஆம் அதிபதி 12, கடனுக்காக வட்டி கட்டுதல், மருத்துவ வழக்குக்காக செலவு, சிறைவாசம், தலைமுறை வாழ்க்கை, நிம்மதியற்ற வாழ்க்கை. இப்போ 7ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருந்து என்ன பலன் என்று சொல்லியிருக்கிறேன். 8ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன் என்று சொல்லிவிட்டேன். அடுத்ததாக 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன் என்பதையும், அதற்கடுத்து 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன் என்பதையும் சொல்லிவிட்டு, தொடர்ந்து பாவங்களுக்குரிய இந்த விதிகளுக்குரிய கிரகங்கள் எங்கே இருந்தால் எப்படி இருந்தால் பலன் என்றும், கிரக பார்வை, கிரக சேர்க்கை, இன்னும் ஏராளமானது கிரகங்களுடைய இரட்டை நிலை, டபுள் ஆக்ட் கிரகம், ஒரே கிரகம் கதாநாயகனாகவும் நமக்கு பயன் தரும், வில்லனாகவும் பயன் தரும். ஒரே கிரகமே 2 நிலைகளில் ஒரு ஜாதகருக்கு பலனை தரும். அது எப்படி எப்போது என்பதை பற்றியெல்லாம் இந்த மீதம் இருக்கிற 4 விதிகளை உங்களோடு பகிர்ந்து விட்டு, தொடர்ந்து உங்களோடு என்னுடைய ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருப்பேன், கலந்துரையாடி கொண்டே இருப்பேன். நீண்ட நெடுங்காலம் உங்களோடு தொடர்ந்து பயணம் செய்வேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது விரைவில் உங்களை சந்திக்க இருக்கும் உங்களின் அன்பு ஜோதிடர் SP நாகராஜ்.